இரண்யகசிபுவை வதம் செய்த பிறகும் நரசிம்மரின் உக்கிரம் அடங்கவில்லை என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்போது உலகைக் காப்பாற்ற சிவபெருமான் எடுத்த அற்புதமான வடிவமே சரபமூர்த்தி. இந்த வடிவத்தில் சிங்கமுகம், மனித உடல், பிரம்மாண்டமான 2 இறக்கைகள், 8 கால்கள் என மிகவும் சக்தி வாய்ந்த தோற்றத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் உள்ள சரபமூர்த்தி சிலை மிகவும் அரிய சிற்பக்கலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ராகு காலத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் வழிபட்டால் பகை, நோய், ஏவல், பில்லி, சூனியத் தொல்லைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? தேனு என்றால் பசு. 14 சித்தர்களில் ஒருவரான கபில முனிவர் ஒரு சாபத்தால் பசுவாக பூமியில் பிறந்தார். அப்போது இந்த பகுதியில் மறைந்து இருந்த சுயம்பு சிவலிங்கத்தை கண்ட அவர் தினமும் தனது பாலை சிவலிங்கத்தின் மீது சொரிந்து பக்தியுடன் வழிபட்டார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் காட்சியளித்து சாப விமோசனம் அளித்தார். அதனால் பசு வழிபட்ட இறைவன் என்பதால் இறைவனுக்கு தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த ஊருக்கும் மாடம்பாக்கம் என்ற பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. இன்றும் கோவிலின் தூண்களில் கபில முனிவர் பசு வடிவில் சிவனை வழிபடும் அரிய சிற்பங்களை காணலாம். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.